எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு எம்ப்ராய்டிங்கை வந்து எப்படி இது ஏபிசிடி டிசைனில் எப்படி நம்ம பார்க்க போகிறோங்கிறத இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம போன வீடியோவில் பார்த்தோம்ல, இந்த சின்ன சின்ன இதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கோம்ல, அதெல்லாம் அதோடு பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏ போட்டு அதில் வந்து சின்ன ஃப்ளவரு, அப்புறம் வந்து சின்னதாக ஒரு இலை, அப்புறம் சின்ன ரவுண்டு 1 2 அதெல்லாம் செஞ்சு நம்ம எப்படிங்கிறத இப்போ பார்க்குறோம். அதுக்கு வந்து தேவையானது நூல். அதுலேயே வந்து நூல் வந்து இதில் மொத்தம் 6 இருக்கும். இந்த இதில் சின்ன சின்னதாக சைஸில் அதை வந்து நம்ம வந்து 3 3ஆக பிரிச்சுக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா 3 3ஆக உள்ளதை அப்படியே பிரிச்சுட்டோம். இதை 3ஆக பிரித்த பிறகு நம்ம வந்து இதை வந்து இப்போ கோத்துக்கணும். ஊசியில் கோத்துட்டு அதை முடிச்சு போட்டுக்கணும். அதை முடிச்சு போட்டுட்டு இந்த கீழேருந்து நம்ம வந்து அதை வந்து எடுத்து ஒரு இதாக நம்ம வந்து செய்ய போகிறோம். ஒரு பாயிண்ட்டாக நம்ம வச்சு முடித்து அந்த ஏயை அப்படியே ஃபுல் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல் பண்ணிவிட்டேன். அதுக்கு பிறகு இந்த ஃப்ளவர் மாதிரி செய்ய போகிறோம். இப்போ அதுக்கு பின்னாடி இதை முடிச்சு போட்டு இதை முடிச்சுக்குவோம். முடிச்சுட்டு இதை கட் பண்ணிடணும். கட் பண்ண பிறகு இது வேறு கலர் நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி 2ஆக பிரிச்சுக்கணும். அதை பிரிச்சுட்டு நான் சொல்லியிருந்தேன்னே 3ஆக வர மாதிரி இருக்கும். 3 3ஆக எடுத்துக்கணுன்ட்டு. நீங்கள் 3ஆக எடுத்துக்கலாம், 2ஆக எடுத்துக்கலாம், 1ஆக எடுத்துக்கலாம். அது நம்ம இஷ்டம்தான். இதையும் பிரிச்சுக்கிறோம். இது ஒரு கலர், இது ஆரஞ்சு கலர். நம்ம வந்து இதை எடுத்து சரி தனியாக வச்சாச்சு. அதே மாதிரி எல்லாமே எடுத்து நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் டக்குன்னு செய்கிறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா திரும்பவும் வேறு கலரில் ஒரு ஊசியை கோத்து முடிச்சு போட்டுட்டு திரும்பவும் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணால் இது வந்து சின்ன சின்ன பாயிண்ட்டாக நம்ம எங்கெங்கெல்லாம் அங்கே டிசைன் பண்ணியிருக்கோமோ அந்த இதில் கொடுக்கணும். இந்த மாதிரி மொத்தம் ஊசியில் செய்யக்கூடாது. இதுக்குன்னு இன்னொரு ஊசி இருக்குது. இது சின்னது. இந்த பாகம் கோக்குற பாகம் வந்து சின்னது பெருசுன்னு இருக்கோம்ல அது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் அந்த இலையோட கொடி இருக்கும்ல அந்த இதுக்கு நம்ம இப்போ இது பண்ண போகிறோம். இதே கலர் தான் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு முடிச்சுட்டு இப்போ திரும்பவும் நம்ம ரவுண்டு ஷேப்புக்கு வரோம். அதுக்கு வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்டு தான் நான் போட்டிருக்கிறேன் நான். ஆனால் அதுக்கு வேறு டிசைன் வரும். ஆனால் பெரிய சைஸாக போட்டோன்னா அதுக்கு வேறு மாதிரி செய்யணும். ஆனால் இப்போ நான் சின்னதாக போட்டதுனால இது ஃப்ரெஞ்ச் நாட்டு. இப்போ பார்த்திங்களா இது முடிஞ்சிச்சு. அதுக்கு பிறகு இந்த ஃப்ளவர் கொடுத்துருக்கேன். அப்புறம் நடுப்பற வேறு கலர் ஒன்று கொடுக்கணும். இப்போ பார்த்திங்களா இது இந்த சைஸு, இது பெரிய சைஸு. இது கொஞ்சம் திக்னஸாக நான் கொடுக்க போகிறேன். நடுப்பற கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டு. பார்த்திங்களா இப்போ எல்லாமே ஃபினிஷிங் ஆகிடுச்சு. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அப்புறம் இதை எடுத்துகிட்டு இதில் வச்சிட வேண்டியது, அவ்வளோதான். இப்போ பார்த்திங்களா எப்படி இருக்குன்ட்டு கரெக்டாக வந்திருக்குதா உங்களுக்கு? பார்க்க எப்படி இருக்குது பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது யார் வேணுமோ செய்யலாம். நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருக்கிற டயத்தில் நீங்கள் வந்து இதை செஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். இதை நீங்கள் செய்யுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். இதேமாதிரி இதேமாதிரி ஏபிசிடியில் உள்ளது உங்களுக்கு வேறு இடத்துல வேணாலும் நம்ம செய்யலாம்.
வந்து இதே மாதிரியே டிசைன் ஃப்ளவர் டிசைன் கொடுக்கலாம். அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி மணி வச்சு செய்கிறது அப்படிங்கிறத காட்டுறேன் நான். இப்போதைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுலேயும் இந்த மாதிரி கொஞ்சம் ஏதாச்சும் நம்ம கொஞ்சம் ஏதாச்சும் மாற்றத்தெல்லாம் செஞ்சாக்கா அதில் எப்படி கொஞ்சம் அழகு சேர்க்குறதுங்கிறத நான் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில். ஓகே, பாய்.